இங்கே வினுன்றவன் தூங்கிட்டு இருக்கும்போது வினுவுக்கு பக்கத்தில் யாரோ வந்து உட்காடுறாங்க. இவன் யாருன்னு சொல்லிட்டு லைட்டு போட்டு பார்த்தா அவனுடைய பாட்டியாக இருக்குது. அம்மா பாட்டி ஏஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் போய் அவங்க அம்மா கிட்ட சொல்ல அவங்க அம்மா வந்து படுக்க வச்சுட்டு பார்த்தா டயப்பர் ஃபுல்லாக நனைஞ்சிருக்கு. ஸோ அதனால டயப்பர் மாற்றி விடுறாங்க. உடனே வினு சொல்கிறான், அம்மா ஒரு நாளைக்கு 4 தடவை 5 முறை டயப்பர் மாற்றுறதுக்கு பதிலாக யாராவது ஹோம் நர்ஸ் வந்து வச்சுக்கலாம்ல அப்படின்னு அவன் கேட்குறான். அதுக்கு அவங்க அம்மா சொல்கிறாங்க, டே ஒரு நாள் 2 நாள் இல்லை மாற்றுறதுக்கு இவங்க என்னுடைய அம்மா, அப்படிலாம் வந்து ஆள் வைக்க முடியாது, ஒன்றால் முடியலன்னா நீ போ நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. மறுநாளே பார்த்தா பாட்டி இறந்தும் போயிடுறாங்க. அம்மா இறந்து போன வருத்தத்தில் இவங்களோட அம்மா ரொம்பவே வந்து அழுகுறாங்க. ஆனால் இவ எந்த ஒரு அலட்டனும் இல்லாமல் உட்காந்து நிம்மதியாக சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். இவனோட அம்மாவுக்கு அது ரொம்பவே டிப்ரெஷனாக இருக்குது. அது மட்டும் இல்லை, தனியாக இருக்கும்போது அவங்களுக்கு ஏதேதோ செஞ்சுக்கணும் போனலாம் தோணுது. அதனால ஒரு சைக்காட்டிஸ்ட் டாக்டரை போயிட்டு அவங்க கன்சல்ட் பண்ணுறாங்க. ஸோ கன்சல்ட் பண்ணுறதுல எனக்கு இது போலலாம் இருக்குன்னு அவங்க சொல்கிறாங்க. அதுக்கு மட்டும் இல்லை, இவங்க சின்ன சின்ன குழந்தைங்களை பார்த்துக்கக்கூடிய ஒரு ஸ்கூலில் டீச்சராக ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. அங்கே வந்து ஹெட் மாஸ்டர்ஸ் குழந்தைங்கள்ட்ட நீங்கள் பேசும்போது நீங்கள் சிரிச்சு பேசினா தான் குழந்தைங்களும் பிளசண்டாக இருப்பாங்க. நீங்கள் இவ்வளோ சோகமாக இருக்கிறனால குழந்தைங்களும் டல்லாகிறாங்க. அதனால் 1 வீக் வேணால் நீங்கள் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க, நான் வேறு ஸ்டாப் வேணால் போட்டுக்கிறேன்னு அவர் சொல்ல அதை அந்த அம்மாவால் தாங்கிக்க முடியல. இப்போல்லாம் சின்ன சின்ன விஷயத்த கூட அவங்களால ரொம்ப தாங்கிக்க முடிய மாட்டேங்குது. அது மட்டும் இல்லை, வினு ஒரு நாள் எந்திரிச்சு கிச்சனுக்கு போகும்போது பாட்டி ரூமில் ஏதோ ஒரு சவுண்ட் கேட்குது. என்னவா இருக்கணும், அவன் அந்த ஓட்ட வழியாக எட்டி பார்க்கும்போது அங்கே பாட்டி உட்காந்துருக்கிற மாதிரி தெரியுது. உடனே அவனுக்கு தூக்கி போட்டு முழிக்கிறான். பார்த்தா அது கனவாக இருக்குது. வினுவுமே ஒரு பக்கம் வேலை தேடிக்கிட்டு இருப்பான். அவனுக்கு எந்த வேலையுமே சரியாக வந்து அமையாது. அவருக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டு ஒருத்தவர் மூலயமா வெளியூரில் ஹோட்டலில் ஒரு வேலை இருக்குது அப்படின்னு அவனுக்கு தெரிய வருது. ஆனால் அதுக்கு அவங்க அம்மா வந்து ஒத்துக்க மாட்டாங்க வெளியூர் போகிறதுக்கு. ஒரு கட்டத்தில் இவன் சொல்கிறான், அப்பா இருந்தால் கண்டிப்பாக வந்து ஒத்துருந்துருப்பாருன்னு அவன் சொல்ல அவங்க அப்பா பற்றி பேசவுமே அவங்க அம்மாவுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகி தூக்கி போடுறாரு. உங்கள் அப்பா சாகிற நேரத்தில் விட்டுட்டு போனது எனக்கு கடனையும் இந்த வீட்டையும் மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப டென்ஷன் ஆகுறாங்க. என்கிட்ட அவரை பற்றிலாம் பேசுகிற வேலை வச்சுக்காதான்னு சொல்லிட்டு ரொம்ப டென்ஷனாக அழுதுகிட்டே அவங்க அம்மா போயிடுறாங்க. அடுத்த நாள் பையன்கிட்ட இவங்க கோவமாக பேசினதை நினச்சி கிளாஸ் ரூமில் உட்காந்துருக்காங்க. அப்போ ஒரு புள்ள பேட்டை வச்சு தட்டிட்டு இருக்கிறத பார்த்துட்டு டக்குன்னு வந்து பிடிங்கிடுறாங்க. அந்த பிள்ளையோட கண்ணில் லைட்டாக வந்து கிழிச்சிடுது. ஸோ கண்ணுக்கு கீழே காயம் ஏற்பட்டதுனால கண்ணுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. இருந்தாலும் ஹெட் மாஸ்டர்ஸ் கூப்பிட்டு ரொம்பவே திட்டி அவங்கள வேலையை விட்டு போக சொல்லிடுறாங்க. அன்னைக்கு நைட்டு வினு வந்து ஃப்ரிட்ஜ்குள்ளே போயிட்டு ஏதோ பசிக்கிற போல இருக்குது அப்படிங்கிறதுக்காக ஏதோ ஸ்நாக்ஸ் எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கான். அந்த டைமில் பார்த்தா வீல் சேர் நகர்ற சத்தம் கேட்குது. இந்த வீல் சேர் எப்படி நகர்ந்து இங்கே வந்திருக்கும் அப்படின்ட்டு வினு யோசிக்க ஆரம்பிக்கிறான். சரின்னு வீல் சேரை நகர்த்தி கொண்டு போய் பாட்டியோட ரூமில் தள்ளி கொண்டு போய் வைக்க போகிறான். ஆனால் இங்கே டோர் வந்து லாக் ஆகிடுது. அம்மா நான் உள்ளே தான் இருக்கேன், டோர் யார் லாக் பண்ணது, அம்மா தொடங்கன்னு ரொம்பவே கத்த ஆரம்பிச்சிடறான். இங்கே பார்த்தா உள்ளுக்குள்ளே மறுபடியும் வீல் சேர் ஆட்டோமேட்டிக்காக நவர ஆரம்பிக்குது. அதே போல் டோர் கிட்ட யாரோ நடந்து கிட்ட வர மாதிரி தெரியுது. இவன் ரொம்ப பயத்தில் கத்துறான்.